பெரியவர், இயேசு அற்புதமானவர், இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் நன்மைகளின் ஊற்று, தினந்தோறும் நன்மைகளை செய்கிறார், கணக்கில்லாமல் நன்மைகளை செய்கிறார். அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அதெல்லாம் நினைச்சு துதிப்பதற்குத்தான் கர்த்தர் இந்த நாளை, கர்த்தர் இந்த நேரத்தை, கர்த்தர் இந்த நல்ல வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இது அவரை துதிப்பதற்காகவே, அவரை பாடி மகிமைப்படுத்துவதற்காகவே, அவரை ஆராதிப்பதற்காகவே, அவருடைய சமூகத்தில் களி கூறுவதற்காகவே, அவருடைய பிரசன்னத்தினால் ஆட்கொள்ளப்படுவதற்காகவே, புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளவே, அபிஷேகத்தின் நிறைவை அனுபவிக்கவே, அவரிடத்திலிருந்து நல்ல வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளவே. அல்லேலூயா, thank you Lord. எல்லையற்ற அன்பினாலே என்னை அழைத்தார், எண்ணிலடங்கா நன்மைகளாலே என்னை நிரப்பினார். எல்லையற்ற அன்பினாலே என்னை அழைத்தார், எண்ணிலடங்கா நன்மைகளால் என்னை நிரப்பினார். துதிப்பே, போற்றுவே, பாடுவே, கம்பீரிப்பே. துதிப்பே, போற்றுவே, பாடுவே, கம்பீரிப்பே. நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணி நித்தமும் உம்மை நான் துதித்திடுவே. நீர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணி நித்தமும் உம்மை நான் துதித்திடுவே. இதற்கீடாக நான் என்ன செய்வேன்? இதற்கீடாக நான் என்ன செய்வேன்? என் ஜீவனை பலியாக படைக்கின்றேன் நான், என் ஜீவனை பலியாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏதும் ஒன்றுமே காணேன், உண்மையாய் உணர ஓர் இதயம் தாரும். அன்பிற்கிணையேதும் ஒன்றுமே காணேன், உண்மையாய் உணர ஓர் இதயம் தாரும். திறந்த அருளும் என் மனக்கண்களை, திறந்த அருளும் என் மனக்கண்களை. இப்பூவிலே வேறொரு விருப்பம் இல்லை, இப்பூவிலே வேறொரு விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவே. ஹல்லேலூயா, புழுதியின் நின்றமை தூக்கியே மீட்டி, நறுமணம் நல்கும் நல் மலராக்கினீ. புழுதியின் நின்றமை தூக்கியே மீட்டி, நறுமணம் நல்கும் நல் மலராக்கினீ. உம் கல்வாரி அன்பண்டோ மாற்றியது, உம் கல்வாரி அன்பண்டோ மாற்றியது. என் சுயம் வெறுத்து உந்தன் சித்தம் செய்வேன், என் சுயம் வெறுத்து உந்தன் சித்தம் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
என்னை நிரப்பினார். எல்லையற்ற அன்பினாலே எண்ணிலடங்கா நன்மைகளா என்னை நிரப்பினார். துதிப்பே, போற்றுவே, பாடுவேன், கம்பீரிப்பேன். துதிப்பே, போற்றுவே, பாடுவேன், கம்பீரிப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். தேவ மகிமை, தெய்வீக பிரசன்னம். ஹல்லேலூயா, இடம் முழுவதும் உங்க பிரசன்னம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ சந்தோஷம். கர்த்தருடைய நன்மைகள் ஆமை கிரியைகளால் வெளிப்பட்டது, அற்புதங்களாய் வெளிப்பட்டது, அதிசயங்களாய் வெளிப்பட்டது, ஆச்சரியமாய் வெளிப்பட்டது. அதை நினைத்து துதிக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் எவ்வளோ பரவசம். ஹல்லேலூயா. அவரை புகழ்வது நல்லது, அவரை கீர்த்தனம் பண்ணுவது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. நல்ல முழு பலத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, முழு மனதோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உமை போற்றி பாடுவோம் ஆண்டவரே, காரணம் நீர் எங்களுடைய உயர்ந்த கன்மலை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நமக்காக கர்த்தர் யாவையும் செய்கிறவர். ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக அவர் சென்று கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து சென்ற பாதை அவர்கள் தேர்வு செய்த பாதை அல்ல, தேவனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதை, தேவனால் அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதை, ஆண்டவரே அவர்களுக்கு நியமித்த பாதை. ஆகவே தான் ஆண்டவர், நீங்க நடந்து வருவது தான் உங்களுடைய வேலை. எந்த பக்கம் நடப்பது கவலைப்பட வேண்டாம். மேக ஸ்தம்பம் இருக்கிறது, அக்கினி ஸ்தம்பம் இருக்கிறது வழி காட்டுவதற்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஐயோ, நாங்கள் தங்கும் இடங்களில் கூடாரங்கள் ஆமென் எப்படி அமைப்பது? பாலைவனத்தில் வனாந்தரமான இடத்தில் கவலையே வேண்டாம். மேகஸ்தம்பம் இருக்கு, மறைவிடமாக இருக்கும். ஆமென். இரவில் அக்கினி ஸ்தம்பம் பாதுகாப்பாக இருக்கும். நான் நடத்திட்டு இருக்கிற பாதையில் நீங்கள் வந்துட்டே இருந்தால் போதும். டைரக்ஷனை குறித்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆமீன். சேஃப்டியை குறித்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆமீன். வழியில் ஏதாவது குறுக்குன்னு நான் என்ன செய்யறது? ஆமீன். அதையும் நான் பார்த்து கொள்வேன். ஆண்டவர் பாருங்க, மலைகளெல்லாம் வழிகளாக்கினார், கடலெல்லாம் பிளந்து வழிவிட்டார். செங்கடல் குறுக்கே நின்றது, யோர்தான் குறுக்கே நின்றது, எரிகோ குறுக்கே நின்றது. தேவ பிள்ளைகள் அவரை பின்பற்றினால் போதும், அவர் நியமித்த பாதையில் நடந்தால் போதும், அவர் காண்பிக்கும் வழிகளிலே நடந்தால் போதும். ஆமீன். கடலையும் பிளந்து அவரால் பாதை உண்டாக்க முடியும், யோர்தானையும் பின்னிட்டு திரும்பி ஓடச் செய்ய முடியும், எரிகோவையும் இடித்து தரைமட்டமாக்கி அதன் ஊடாக கடந்து செல்ல கர்த்தரால் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். இதெல்லாம் வரலாறு வேதாகமத்தில் ஏன் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது? இன்றைக்கும் நம்முடைய பாதைகளில் நமக்கு அவர் துணை நிற்கிறார். நாம் நடந்து செல்லுகையில் அவர் நம்மோடு கூட வருகிறார். ஒவ்வொரு நாளும் நாம் அடியெடுத்து வைக்கும் நம்முடைய அடிச்சுவடுகள் தேவன் நியமித்த வழியிலேயே இருந்தால் நமக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் தாராளமாய் நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதுதான் உண்மை. எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமேன். பெருவெள்ளம், ஆமேன், பெருங்காற்று, இதெல்லாம் வந்தாலும் எனக்கு பயம் கிடையாது. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னது அவர்தான். அந்த படகுல கூட இருக்கிறது அவர்தான். அப்படி இருக்கும்போது என்னுடைய படகின் மீது பெரு வெள்ளம், ஆமேன், அல்லேலூயா, கொந்தளிப்பை ஏற்படுத்தினாலும், பெருங்காற்று மோதி அடித்தாலும் எனக்கு பயம் இல்லை, எனக்கு கவலை இல்லை. அல்லேலூயா. நான் நிச்சயமாக அக்கறைப்படுவேன்,
நிச்சயமாய் நான் மறு கரை சேர்வேன். ஏனெனில் அவர் என்னுடைய புகலிடம், அவர் என்னுடைய தஞ்சம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யுத்த சேனைகள் எனக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும் நான் அஞ்ச போவது இல்லை. நான் முன்வைத்த காலை பின் வைக்க போவது இல்லை. காரணம், என்னை நடத்துகிற பாதையில் எனக்கு எதிரிட்டு வரும் சத்துருக்களை அவரே எதிர்கொள்ளுவார். ஹல்லேலூயா. அவரே எனக்காக என் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை அவரே சிதறடிப்பார். ஆமென். எனக்கு எதிராக அவர்கள் உருவாக்கும் ஆயுதங்களை அவரே வாய்க்காமல் போக பண்ணுவார். அல்லேலூயா. என்னுடைய வேலை அவருடைய வழியில் நடந்து அவரை பாடிக்கொண்டே இருப்பது. என்னுடைய கடமை அவருடைய பாதையிலே நடந்து அவரை போற்றி புகழ்ந்து கொண்டே இருப்பது. அல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பது. என் கவனம் வேற எதிலையுமே கிடையாது. ஐயோ, இவங்க எதிர்த்து வருகிறார்களே, ஐயோ பாதை அடைக்கப்பட்டிருக்கிறது, ஐயோ தடைகளா இருக்கிறது, இதெல்லாம் என்னுடைய வேலை இல்லை. என்னுடைய வேலை ஆண்டவரே உம்மை போற்றி பாடுவதுதான். என்னுடைய கடமை உம்மை மகிமைப்படுத்துவதுதான் ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த நேரத்தில் அப்படி கர்த்தரை புகழ்ந்து அவரை மகிமைப்படுத்த, அவரை பாட, ஆராதிக்க உங்களை அர்ப்பணிக்கிறீர்களோ? உங்களுடைய பாதைகள் எல்லாம் இன்னைக்கு சரியாயிரும். கோணலானது எல்லாம் செவ்வையாயிரும். தடைகள் எல்லாம் மாற்றப்படும். தேங்க்யூ ஜீசஸ். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்றும் அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்றும் அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கன்மலை நிழலே. எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கன்மலை நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த. உம்மை போற்றி பாடுவோம். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ. கன்மலை தேனும் படியும் என்னையும் தருவதும் நீ அல்லவோ. கன்மலை தேனும் படியும் என்னையும் தருவதும் நீ அல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த. ஆமென். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த மலை. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசி எங்கள் தலைகளை உயர்த்தினது நீங்க தான்ப்பா. எங்கள் நிலைகளை மாற்றி அமைத்தது நீங்க தான்ப்பா. எங்களுடைய வாழ்க்கையில திருப்பு முனையை உண்டாக்கினது நீங்க தான்ப்பா. எங்கள் கரத்தை பிடித்து கீழே கிடந்த எங்களை தூக்கி விட்டது நீங்க தான்ப்பா. ஹல்லேலூயா. உயர்ந்த ஸ்தானங்களிலே எங்களை அமரச் செய்தது நீங்க தான்ப்பா.
ஹல்லேலூயா. எங்களுடைய பெயர்களை பிரஸ்தாபப்படுத்தினது நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே. புதிய பாதைகளை உருவாக்கி தந்தது நீங்க தான்ப்பா. புதிய வழிகளிலே நடத்துகிறது நீங்க தான்ப்பா. ஹல்லேலூயா. வெற்றி பெற செய்தது நீங்க தான்ப்பா. விசாலத்தில் கொண்டு வந்து வைத்தது நீங்க தான்ப்பா. நெருக்கங்களுக்கு முடிவு பண்ணினது நீங்க தான்ப்பா. கண்ணீர்களை துடைத்தது நீங்க தான்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாம கொஞ்ச நேரம் தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட ஜனங்களாய் கூடி ஆராதிக்கிறோம். ஆனா பரலோகத்தின் தேவனுக்கு ஆராதனை பரலோகத்தில் இடைவிடாமல் 24/7 365 days நடந்துட்டே இருக்கு. அல்லேலூயா. அங்க கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி எங்கும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த இடம் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கும் பாருங்க. அந்த இடம் எவ்வளவு மகிமையா இருக்கும் பாருங்க. அந்த இடத்துல எவ்வளவு பரவசம் இருக்கும் பாருங்க. அந்த இடத்துல எவ்வளவு பக்தி இருக்குன்னு பாருங்க. அந்த இடத்துல அந்த கர்த்தருக்கு பயப்படும் பயம், அந்த ரெவரன்ஸ் எவ்வளவு அதிகமா இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு மனம் எப்படி இருக்கும் பாருங்க. அந்த இடத்துல எல்லாரும் இணைந்து ஒரு மனதோடு பலத்தை பயன்படுத்தி ஆராதிக்கும் போது அந்த சத்தம் எப்படி இருக்கும் பாருங்க. அந்த காட்சியெல்லாம் கொஞ்சம் அப்படியே உங்க மனத்திரையில கற்பனை பண்ணி பாருங்க. நாம ஆராதிக்கிற ஆராதனையிலையும் கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். இதுல ஒரு சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா? அந்த பரலோகத்தில் தூதர்களின் மூலமாய் தேவனுக்கு கிடைக்கும் மகிமையை காட்டிலும் அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நாம் கொஞ்ச பேரை கூடி கொஞ்ச நேரம் ஆராதிக்கிற இந்த ஆராதனையை அவர் விரும்புகிறார். இந்த ஆராதனையில் அவர் சிங்காசனம் அமைத்து வீற்றிருக்கிறார். ஆகவே தேவ தூதர்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கிறது. அவர்களும் இதை உற்று பார்க்க எப்படி இருக்கிறாங்க? ஆவலாய் ஆசையா இருக்கிறாங்களாம். அப்ப இந்த ஆண்டவரை நம்ம ஆராதிக்கும் போது எவ்வளோ பயபக்தியோட பரிசுத்த சிந்தையோட ஒரே மனதோட முழு பலத்தை பயன்படுத்தி அவரை உயர்த்துவது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது அல்லவா? கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பாவும் ஒமேகாவும் மானவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே. ஆமே. நம்ம இப்படி ஆண்டவர் ஆராதிக்கும் போதே அந்த ஒரு ஹல்லேலூயா அனுபவத்தை தேவன் தருவாராக. ஆமென். அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நாமும் இந்த பூமியில அனுபவிக்க, அந்த பரலோக மகிமை இந்த பூமியில என்ஜாய் பண்ண கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நன்றி ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் இணைந்து ஒரு மனதோட சத்தத்தை உயர்த்தி ரெண்டு கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் போற்றிடும் எங்கள் ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு. விலையேற பெற்ற உம்
இரத்தத்தால் விடுதலை கொடுத்தி விலையேற பெற்ற விடுதலை கொடுத்தி ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ ராஜாக்களாக உமக்கென தெரிந்து கொண்டீ ஆராதனை 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 என் அன்பர் என் அன்பர் மகனாக தெரிந்து கொண்டீ மறுபடி பிறக்க வைத்தீ மகளாக தெரிந்து கொண்டீ மறுபடி பிறக்க வைத்தீ ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே உம்மை ஆராதிக்கின்றோம் அன்பு உம்மை ஆராதிக்கின்றோம் பிதாவே இயேசுவே ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நாம் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்கிற நிச்சயம் நமக்கு இருக்கிறது. கேட்கும்போது அவர் கொடுக்கிறார். சந்தோஷம் நிறைவாயிருக்கத்தக்க கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த பதில் அளிக்கும் விதங்களை நீங்கள் கவனிக்க தவறுவீர்களானால் உங்கள் உள்ளம் சோர்ந்து போய்விடும். சில நேரத்தில் ஆண்டவர் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவார், நோ. ஆமென். நீங்க கேட்கும் அந்த காரியங்களை கர்த்தர் மறுத்து விடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அவருடைய சித்தம் இல்லை. அதை ஆண்டவர் கொடுப்பார் என்றால் அது நமக்கு நிச்சயம் ஆசீர்வாதம் என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. ஆகவே நம்முடைய நலனை கருதி நம்முடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நாம் சில காரியங்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் அதற்கு பதில் தருவதில்லை. பதில் தருவதில்லை என்று சொல்வதை காட்டிலும் நாம் கேட்பதை அவர் கொடுப்பதில்லை. சில நேரத்தில் கர்த்தர் உடனடியாக பதில் அளிக்கிறார். நாம் கேட்கும்போது அதை உடனடியாக கொடுக்கிறார். ஏன்னா அது நமக்கு அவசியம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அது நிச்சயம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே சில நன்மைகளை கர்த்தர் உடனடியாக மறுக்காமல் தாமதம் பண்ணாமல் அவர் கொடுத்து நம்முடைய உள்ளங்களை மகிழ பண்ணுகிறார். அதே நேரத்தில் சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் காத்திரு காத்திரு, என் மகனே என் மகளே நீ காத்திரு. அப்போ அதுக்கும் பதில் இருக்கு. நாம் கேட்ட அந்த காரியத்திற்கு தேவனிடத்தில் பதில் இருக்கு. ஆனால் இப்பொழுது இல்லை. இப்பொழுது அது கொடுக்கப்பட்டால் அது முழுமை அடையாது. இப்பொழுது அந்த பதில் நம்முடைய கரங்களில் கிடைத்தால்
அது தேவ சித்தத்தை நிறைவேற்ற தேவனால் செய்யப்பட வேண்டும் என்று அவர் விரும்பின அந்த காரியம் முழுமையடையாது. அங்கு ஏற்ற நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், குறித்த காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுக்குன்னு ஒரு அப்பாயிண்டட் டைம் இருக்கு. அதனால தான் கர்த்தர் சொல்ற, கொஞ்சம் வெயிட் பண்ணு மகனே, கொஞ்சம் வெயிட் பண்ணு மகளே, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நோ சொல்றாரா அல்லது வெயிட் பண்ண சொல்றாரா, இது ரொம்ப முக்கியம் அறிந்து கொள்வது. பதில் கிடைச்சிட்டுனா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் சில நேரம் பதில் இல்லை. அப்போ இந்த பதில் இல்லாததுக்கு ஆண்டவர் என்ன சொல்றார்? நோவா வெயிட்டா, இல்லைன்னு சொல்றாரா, காத்திருன்னு சொல்றாரா? ரொம்ப முக்கியம். இது அறிந்து கொள்வது தான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு கிடைக்கும் ஞானம். கரங்களை உயர்த்தி கர்த்தர்ட்ட கேளுங்க. என்னுடைய ஜெபங்களுக்கு நீர் பதிலளிக்கும் போது நீர் இல்லை என்று சொல்வதை நான் அறிந்து கொள்ளணும், காத்திரு என்று சொல்வதை நான் புரிந்து கொள்ளணும். இந்த ரெண்டும் எதுன்னு தெரியாமல் நான் குழம்பிடக்கூடாதுப்பா. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் நான் கவலைப்பட்டு இருக்கக்கூடாதுப்பா. பரிசுத்த ஆவியானவரே, அதை குறித்த ஒரு நல்ல தெளிவை எங்களுக்கு நீ தருவீராக. எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு ஆண்டவரே நீர் சொல்லும் அந்த பதில் என்ன என்பதை விளங்கி கொள்ள எங்களுக்கு நீ கிருபை தாங்க. இந்த காரியத்திற்காக நான் காத்திருக்க வேண்டுமா? எனக்கு அதை தெரியப்படுத்துங்க. இந்த காரியம் உம்முடைய சித்தம் இல்லையா, அதை எனக்கு தெரியப்படுத்துங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அதை நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே, அதை நான் விரும்புகிறேன் ஆண்டவரே, அதை நான் எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரே. எனக்கு அப்படிப்பட்ட அனுபவத்தை தாங்கப்பா, அப்படிப்பட்ட அனுபவத்தை தாங்கப்பா, அப்படிப்பட்ட அனுபவத்தை தாங்கப்பா. அதற்கென்றே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.